One eternity later. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஃபிட் ட்ராவல் வித் SHK. இது பார்த்தீங்கன்னா டே 7th மேட்ச் ப்ரிப்ரேஷன் வீடியோ. காலையில் முட்டை பாயில் பண்ணலான்னு பார்த்தா ரூமில் ஸ்டாக் இல்லை. சரி, எப்போவுமே ரெகுலராக வாங்குற கடைக்கு போனால் அங்கேயும் ஸ்டாக் இல்லை. சரி, 2-3 கடைக்கு போய் வாங்கிட்டு ரூமுக்கு வந்துட்டு எப்பயும் போல் 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு வெந்தயம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. 3 முட்டை, அதுக்கப்புறம் ஒரு கப் ஆஃப் பிளாக் காஃபி வித்தவுட் சுகர். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, ஸ்லர்ப் பண்ணுறப்போ நல்லா தொண்டைக்குள்ளே சூடாக போய் பட்டுருச்சு. அதனால தான் இரும்பிட்டு இருந்த வரனால அப்படியே கேமரா செட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலான்னு பார்த்தப்போ அடாமல் கீழே வந்தது. அப்படியே ப்ராப்பராக ஒரு ஆங்கிள் செட் பண்ணிட்டு வேடன் சாங்ஸ் அப்படியே சில்லாக கேட்டுட்டு நல்லா வாய்ப் பண்ணிவிட்டு ஆஃபீஸில் கொஞ்சம் நிறைய டாஸ்க் இருந்துச்சு காலையிலேயே. சரி, அதனால் ஃபஸ்ட்டு ஒர்க்கை முடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஜி வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேலட் எதுவும் ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லை. நல்லா தூங்கிட்டேன் முந்தான நாள் ராத்திரி. அதனால் பிஜி சாப்பாடு, முட்டை, கொஞ்சோண்டு வத்தல். அந்த பிளேட்டில் இருக்கிற வத்தல் அதை விட அதிகமாக சாப்பிட்ல. சேவ் பார்த்தீங்கன்னா பசங்கிட்ட கொடுத்துட்டேன், நான் சாப்பிட்ல. அதுக்கப்புறம் ஒரு பிளாக் காஃபி போட்டுட்டு அப்படியே பொறுமையாக ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி பார்த்தோன்னா பேக் டே. இந்த பேக் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பேக் ஒர்க் அவுட். மேபி டீட்டெயில்ஸ் வேணுன்னா ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பெண்ட் டவுன் ரோ, மாட்ரேட் வெயிட் வச்சு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரோ புல் டவுன் லோவர் பேக்குக்கு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எப்போவுமே நெக்ஸ்ட் மேட்ச் முடிகிற வரைக்கும் எவ்ரிடே கார்டியோ கம்பல்சரி அட்லீஸ்ட் 1 hour இன்க்ளூட் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் வாக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வித்தவுட் கேப் அப்படியே ஜாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிக்ஸ் எல்லாம் அடித்து முடிச்சுட்டு ஜாக் பார்த்தீங்கன்னா 3 sets ஆஃப் 2 minutes 1 minute பிரேக். அது மாதிரி 3 sets முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஸ்ட்ரெச்சிங்கில் முடிச்சுட்டு அப்படியே பிஜி வந்தாச்சு. பிஜி வந்தோன்னா நம்ம ஃப்ரெண்டு ரூம்மேட்டு வெஜிடேரியன், அவர் சமைச்சு வச்சுருந்தான். அவனும் ஜிம்முக்கு போகிறான். நம்ம டயட் தான் ஃபாலோ பண்ணி அரௌண்ட் 8 to 9 kg குறைச்சிட்டான். அப்படியே ரூமுக்கு வந்தாச்சு. ஒரு ஃபிஷ் கேப்சூலாக சாப்பிட்டுட்டு நைட்டு எப்பயும் போல் கிரியேட்டின் 9 grams ஆஃப் கிரியேட்டின் அண்ட் வே ப்ரோட்டீன் ஒரு ஸ்கூப் அடிச்சுட்டு அவ்வளோதான் படுக்க வேண்டியதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தஸ்விதானியா.